இந்த வீடியோவில் டெஸ்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான அஜெண்டா என்னென்னா, டெஸ்டிங்னா என்ன, டெஸ்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் டெஸ்டிங்க்கான சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டெஸ்டிங்? டெஸ்டிங்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு பேனா வாங்குறீங்க அப்படின்னா, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்? நம்ம எழுதி பார்த்து எழுதுதான்னு சொல்லி வாங்குவோம். எழுதலைன்னா வேறு பேனா, இல்லைனா வேறு கடைக்கு போய் வாங்குவோம். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ ஒரு பைக்கோ காரோ வாங்குறீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணி தான் வாங்குவோம். ஸோ இவ்வளோ தான் டெஸ்டிங் அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம். அதே நம்ம ஜாவாவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம். ஸோ அதில் போட்டிருக்க ஏபிஐஸ், அதில் யூஸ் பண்ணுற அந்த கனெக்ஷன்ஸ், டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ற டெஸ்ட் பண்ணுறது தான் டெஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட்டு எதுக்கு டெஸ்டிங்? டெஸ்டிங் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனிக்கு பண்ணி கொடுக்குறீங்க, இல்லைனா ஓனாக உங்களுக்கு ஒரு கம்பெனி ரெடி பண்ணுறீங்க. ஸோ பெரிய அப்ளிகேஷன் பண்ணுறப்போ முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம 1, 2ன்னு வச்சுருப்போம். ஸோ 3வது ஒரு ஏபிஐ போடப்போ ஃபஸ்ட் 2 ஏபிஐ நம்மளே மேனுவலாக டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் இதே இது 50, 60 ஏபிஐக்கு மேலே இருக்கிறப்போ நீங்கள் ஒரு சின்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, டேட்டா பேஸில் உள்ள புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணுறேன், இல்லை ஆல்ரெடி இருக்கிற காலமாக நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோமே. இப்போது அந்த ப்ரீவியஸாக இருக்க 50, 60 ஏபிஐயும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணணும். இது நம்ம உட்காந்து மேனுவலாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு இதாக அடிச்சு போஸ்ட்மேனில் அந்த ஏபிஐ போட்டு நம்மளுக்கு இந்த ரெக்வஸ்ட்டை கொடுத்தா கரெக்டான ரெஸ்பான்ஸ் வருதா, இப்படி ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காண்டி தான் இந்த டெஸ்டிங் அப்படின்றத கொண்டு வரோம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் கொடுத்தா இந்த ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணி வச்சுப்போம், முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்ச், லைக் இப்போ டிபியில் மாற்றினா மட்டும்தான் அப்படின்னு இல்லை, ஒரு ஃப்ளோலே ஓவரால் ஃப்ளோவில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க, எனக்கு எல்லா ஏபிஐயும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இதுக்குன்னு ஒரு கால் வச்சுருப்போம், டெஸ்டிங்க்குன்னு ஒரு ஏபிஐ காலோ இல்லை எப்படியோ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த டெஸ்டிங்கை இது பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஷெட்யூல் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த இதை கால் பண்ணுறப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க எல்லா ஏபிஐ நம்ம என்ன டெஸ்ட் வச்சுருக்கோமோ, அப்ளிகேஷன் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், இந்த மாதிரி எல்லா டெஸ்டிங்கும் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ இந்தந்த ஏபிஐ ஒர்க் ஆகுது, இந்தந்த ஏபிஐ பிரச்சனையாக இருக்குது, இந்த இது மாற்ற வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு லிஸ்ட்டு கொடுத்துரும். ஸோ இதுக்காண்டி தான் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், டெஸ்டிங்க்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ டெஸ்ட் கண்டெய்னர்ஸ், இந்த டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டாலே வரும். ஸோ அந்த இதில் கெட்டிங் ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாக்ஸில் போய்ட்டு ஜாவா நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஜாவா அப்படின்றத போய்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட் ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். டாக்கர் இன்ஸ்டால் ஆகிருக்கணும் அண்ட் ஜேவிஎம் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட்டடாக இருக்கணும். அதாவது நம்ம வந்து இதில் ஜூபிட்டர் JUnit 5 அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பார்க்கு, JUnit 4 இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேவன் டிபெண்டன்சியாக இருந்தால் இந்த இதை போட்டுக்கணும், யூஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் மேலே வந்துக்கலாம். டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் ஃபார் ஜாவா லைப்ரரி, இது ஒரு ஜாவா லைப்ரரி JUnit டெஸ்ட்டில். இது வந்து காமன் டேட்டா பேஸாக ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் செலினியம் ப்ரௌசர் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணோம், டாக்கர் கண்டெய்னரில் ரன் ஆகுது. ஸோ டேட்டா ஆக்சஸ் லேயர் இன்டகிரேஷன் டெஸ்ட்டு, அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். நம்ம இதில் பண்ண போகிறது டேட்டா ஆக்சஸ் லேயர் இன்டகிரேஷன் டெஸ்ட் தான். அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் டெஸ்ட் நம்ம இதை யூஸ் பண்ணி பண்ண போகிறதில்ல. அது ஏன்றதையும் லேட்டராக வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போது குயிக் ஸ்டார்ட் ஃபீச்சர்ஸ், குயிக் ஸ்டார்ட்டில் போகலாம். குயிக் ஸ்டார்ட்டில் நம்ம JUnit 5 தான் யூஸ் பண்ண போகிறோம் சொன்னேன்ல, JUnit 5. ஸோ அதனால் JUnit 5 குயிக் ஸ்டார்ட் அப்படின்றத போய்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம மேவன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம மொத்தத்தையும் தான் காப்பி பண்ணி போடணும். ஆனால் நான் ஏன் ஃபஸ்ட்டு இதை ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். IntelliJ அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இதை ஏன் ஸ்கிப் பண்ணுறோன்றதை சொல்கிறேன். நான் இப்போது pom.xml அப்படின்னு ஒன்று இருக்கும்ல நம்மகிட்ட, இல்லைனா டபுள் ஷிஃப்ட் அழுத்திங்கன்னா சர்ச் ஃபைல் வரும், pom.xml. இந்த ஆல்ரெடி இருக்குது, கம்மியான ஃபைல்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இதில் போயிட்டு டிபெண்டன்சிஸ் அப்படின்றதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே மேவன் சேஞ்சஸ் கேட்கும், மேவன் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே டவுன்லோட் பண்ணிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா arc.junit.jupyter JUnit Jupyter அப்படின்னு இருக்குது. இந்த JUnit Jupyter தான் நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் அப்படின்னு இருக்குல்ல, ஸ்டார்டர். ஸோ இதில் போயிட்டு போனீங்கன்னா இங்கே JUnit அப்படின்றது ஆல்ரெடி இதில் ப்ரீ பேக்காக JUnit. ஓகே, இது இல்லை. ஸ்ப்ரிங் பூட் டாட்டா, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப், ஸ்டார்டர் இந்த இருக்குல்ல, arc.junit.jupyter அப்படின்றது எதில் போனோம், நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் டெஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல arc.junit Jupyter 5.9.3 அப்படின்றது. இங்கே பார்த்தா 5.8.1 இருக்குது. நம்ம லேட்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால வெர்ஷன் மட்டும் மாதிரி இருக்குது, மிச்சம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இதனால தான் ஆல்ரெடி இருக்கிற டிபெண்டன்சியை எதுக்கு நம்ம திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படின்றனால வெறும் இந்த 2 மட்டும் நான் போட்டிருப்பேன் கடைசியாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இன்னொரு ஒரு இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இதை காப்பி பண்ணிவிட்டு
என்ட்ரு தட்டி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்க் டாட் டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த குரூப் ஐடி அப்படியே தான் இருக்கணும். பட் நம்ம இதுக்கு போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ண போகிறோம் டெஸ்டிங்க்கு. ஸோ அதுக்கான ஒரு இன்ஸ்டன்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதனால இந்த JUnit Jupyter ஆர்டிஃபேக்ட் ஐடியை தூக்கிட்டு போஸ்ட் கிரே SQL அப்படின்றது கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கொடுத்துட்டு திருப்பி ரீலோட் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதும் நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒரு இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராசஸ்க்கு டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். பட் ப்ரீவியஸாக டெஸ்ட் கண்டெய்னர்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி H2 டேட்டாபேஸ் இன்ஜின் அப்படின்றதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம், ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். JDBC API பார்த்துருப்போம், இது யூஸ் பண்ணணும்னு போட்டிருப்போம். நம்ம அந்த JDBC பற்றி பார்த்துருப்போம் நம்ம சீரீஸில். எம்படட் சர்வ் மாடல்ஸ், டிஸ்க் பேஸ்ட் ஆர் இன்மெமரி டேட்டாபேஸ் பேஸ் பண்ணி நம்ம இது ரன் ஆகும். அப்புறம் ப்ரௌசர் பேஸ்ட் அப்ளிகேஷன், அப்புறம் ஃபுல் டெக்ஸ்ட் வச்சிருக்கு. பியூர் ஜாவா வித் ஸ்மால் ஃபுட் பிரிண்ட், அதாவது சைஸ் வந்து 2.5 MB ஜார் ஃபைல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இதில் நம்ம எக்ஸாக்டாக நம்ம வச்சிருக்க டேட்டா பேஸ் வச்சிருப்போம்ல. ஸோ நம்ம போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை போஸ்ட்கிரஸ் சப்போர்ட் இல்லை. நம்ம எக்ஸாக்டாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அப்படியே இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் தான் நம்ம ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்போம்ல, அப்படியே ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் நம்ம இந்த H2 டேட்டா பேஸ் இன்ஜினுக்கு இதிலிருந்து JUnit அந்த டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த சீரீஸில் யூஸ் பண்ண போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுலேயுமே இந்த அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண மாட்டோம், டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்றத. ஸோ இதுக்கு வந்து இந்த போஸ்ட்கிரஸ் கனெக்ஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இது மட்டும் தான் இதை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து DAO லேயர் மட்டும் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு தான் அப்ளிகேஷன் லேயர், அப்புறம் அந்த கண்ட்ரோலர்ஸ் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம போன தடவை பார்த்துருப்போம், இந்த போஸ்ட்கிரஸ் H2 இன்ஜின் எதுக்கு யூஸ் பண்ணல, H2 டேட்டாபேஸ் இன்ஜின் அப்படின்றத பார்த்துருப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து டெஸ்ட் கண்டெய்னர்ஸில் வந்து எக்ஸாக்டாக அதை ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம போஸ்ட்கிரஸ் SQL யூஸ் பண்ணுறோம். பட் H2 அந்த இதில் வந்து நம்ம போஸ்ட்கிரஸ் SQL யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து போஸ்ட்கிரஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்குள்ளே ஜாவான் இருக்கா, ஜாவாக்குள்ளே நியூ பேக்கேஜில் இங்கே இருக்கிற மாதிரி அதே தான் காம் டாட் மிஸ்டர் பூ அப்படின்னு வச்சுக்கேன். காம் டாட் மிஸ்டர் பூ அப்படின்றத கொடுத்துட்டு என்டர். அப்புறம் இதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் போஸ்ட் கிரே SQL கண்டெய்னர், இல்லைனா டெஸ்ட் கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். டெஸ்ட் கண்டெய்னர் டெஸ்ட் இது வச்சுக்கலாம். ஓகே, சாரி இது கொடுக்காம விட்டேன். டாட் ஜாவா அப்படின்றத ரீநேம், ரீஃபேக்டர் ரீநேம் டாட் ஜாவா ரீஃபேக்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைல் நேம் வந்து டாட் ஜாவா அப்படின்றத மாற்றியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு பப்ளிக் கிளாஸ் நம்ம டேரெக்டாக ஸ்டார்ட் இது கொடுத்துருந்தோம்னா நம்ம இது பண்ண தேவையில்ல. டெஸ்ட்டு கண்டெய்னர் டெஸ்ட் கண்டெய்னர் டெஸ்ட் அப்படின்னு போட்டாச்சு. மிஸ்ஸிங் பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் வரல. பேக்கேஜ் காம் டாட் இப்போ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டு நம்ம வந்து போஸ்ட்கிரஸ் கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம டாக்கர்லாம் ரன் பண்ணுற மாதிரி தானே பார்த்துருப்போம். நீங்கள் அந்த டெஸ்ட் கண்டெய்னரோட இன்ட்ரோ கொடுக்குறப்போ கொஞ்சம் வீடியோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது டாக்கரில் ரன் பண்ணுற மாதிரி ஒரு இது இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் PostgreSQL கண்டெய்னர் டேக்ஸ் போட்டுட்டு ஸ்மால் லெட்டரில் PostgreSQL கண்டெய்னர் ஈக்குவல் டு நியூ PostgreSQL கண்டெய்னர் இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்க போறோம்னா Postgres
டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ் கொடுக்காங்க. டபுள் கோட்ஸ் போஸ்ட் கிரே நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லேட்டஸ்ட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல கொஸ்டின் இருக்கணும். லேட்டஸ்ட் அப்படின்ற டாக்கர் இது வந்து டாக்கர் இமேஜ் நேம் அப்படின்னு இங்கே வருது பார்த்தீங்களா. ஸோ இங்கே லேட்டஸ்ட் அப்படின்றது என்னன்னா போஸ்ட்கிரஸில் என்னென்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் வருதோ இதை வந்து ஒவ்வொரு தடவையும் வெர்ஷன் அப்டேட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அந்த லேட்டஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் புது புது வெர்ஷன் அவங்க ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த புது புது வெர்ஷனை இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா, இது நீங்கள் டாக்குமெண்டேஷன் இதுக்கே இருக்கும். லேட்டஸ்ட்டு அப்புறம் வந்து புல்ஸை இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நெட்டில் தேடிங்கனாலே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, நான் அடுத்து அப்படியே ப்ரொசீட் பண்ணுறேன். லேட்டஸ்ட் ஃபஸ்ட்டு டாக்கர் இமேஜ் நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வித் டேட்டாபேஸ் நேம், டேட்டாபேஸுக்கு ஒரு டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். டேட்டாபேஸ் ஸோ கோட் வித் கசின்ஸ்னால சிடபிள்யூசி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சிடபிள்யூசி DAO ஹைஃபன் யூனிட் ஹைஃபன் டெஸ்ட். நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் அதை விட்டுட்டு திருப்பி டாட் ஃபஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ் நேம் கொடுத்தாச்சு. அடுத்து யூசர் நேம் கொடுக்கணும். வித் யூசர் நேமில் போனோட என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். அப்ளிகேஷன் எம்எல்ல யூசர் நேம் மிஸ்டர் பூ, பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுன்னு வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துலையும் மிஸ்டர் பூனே இருக்கட்டும். மிஸ்டர் பூ அட் வித் பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு தான் PASSWORD பாஸ்வேர்டுன்னு போட்டு செமிகோலன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தட் எழுதுகிறோம். இது வந்து போஸ்ட்கிரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கிறக்காண்டி void can start postgres db அப்படின்றத சொல்லிட்டு மெத்தட் போட்டு இது வந்து ஒரு டெஸ்ட் மெத்தடு. இது டேரெக்டாக நீங்கள் இது பண்ணுறதுக்கே இருக்கும். ஜென்ரேட் போய் இப்போ ரைட் கிளிக் பண்ணேன்ல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஜெனரேட் கொடுத்துட்டு டெஸ்ட் மெத்தட் அப்படின்றத கொடுத்தாலே ஜெயின் 5 தான் யூஸ் பண்ணுறோம். ஜெயின் 5 யூஸ் பண்ணாலே டெஸ்ட்டுன்னு போட்டு ஒரு இது வருது. ஸோ நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். நான் இங்கே வந்து டெஸ்ட் ஆர்கனைஸ் ஜெயின் ஜூபிட்டர் API அப்படின்றதுல இருக்கணும். ஸோ கொடுத்தாச்சு, மேலே இன்ஸ்டால் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மேலே வந்து இது வந்து டெஸ்ட் கண்டெய்னர் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு அனோடேஷன் இருக்குது. டெஸ்ட் கண்டெய்னர் அப்படின்றது டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்றது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ஜெயினிட் ஜூபிட்டர் இந்த இதுதான் இன்ஸ்டால் பண்ணுறோமா அப்படின்றத டெஸ்ட் கண்டெய்னர்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து டெஸ்ட் கண்டெய்னரில் இருக்கிற ஒரு கண்டெய்னர். அதனால் இதுக்கும் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நமக்கு கொடுக்கணும். மாற்ற எதுவும் கொடுத்துறாங்க. ஜெயினிட் ஜூபிட்டர் இந்த இதுலேருந்து கொடுக்குறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க கண்டெய்னர். ஸோ திருப்பி அதே மாதிரி ஜெயினிட் ஜூபிட்டர் அப்படின்றது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது அட்டெஸ்ட் அப்படின்றது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த அட்டெஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே நம்ம 2 அசெட் பண்ணி பார்க்க போகிறோம். அசெட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அசெட் தட் Postgres SQL container dot is running அப்படின்றத கொடுத்துட்டு dot is ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்னும் எல்லாமே ஒரே இதாக இருக்குது. அந்த இருக்குது செஷன்ஸ். ஓகே, இப்போது இஸ் ட்ரூ அப்படின்றத கொடுத்து ட்ரூவா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து SQL கண்டெய்னர் ரன் ஆகுதா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதெல்லாம் என்ன காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். திருப்பி இஸ் ரன்னிங்க்கு பதிலாக இஸ் கிரியேட்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுலேயே நிறைய இருக்குது. நீங்கள் இஸ்ன்னு போட்டாலே நிறைய வரும். இஸ் ஹெல்த்தி இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரியேட்டட் அப்படின்ட்டு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரன் ஆகுதான்னு செக் பண்ணிட்டோம். அப்புறம் கிரியேட் ஆகிக்கிச்சா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ
நெக்ஸ்ட் வீடியோவில் இதை ரன் பண்ணி என்ன ஒர்க் ஆகுது, எதுவும் எரர் இருக்கா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கிளியர் பண்ண பார்க்கலாம். ஸோ இதை டீபக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்துல. ஸோ இந்த டிபியில் வந்து என்னென்ன நடக்குது, என்னென்ன காலம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு அந்த மாதிரி செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.